சமூகத்துக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மிஸ்டர் விஜய்? உங்களுக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்? மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அரசியல் பண்ண முயற்சி பண்றீங்களா? இத நான் கேட்கலங்க. மக்கள் கேக்குறாங்க. இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள் ட்ரெண்டிங். பாருங்க. விஜய் எந்த ஒரு அடிப்படையில் அரசியலுக்கு வந்திருக்கிறாப்லன்னு எனக்கு தெரியாது. அரசியலுடைய அனுபவம் கொஞ்சம் கூட இல்லாம ஒரு அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மரம் கூட ஒரு மரத்தை சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. மண்ணை சார்ந்து மரம் வாழுது. இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்தீங்கன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்காக பாடுபட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு. மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்துச்சு வந்தார். அது அந்த காலம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் திமுகவில் கொஞ்சம் ஓரளவுக்கு பாடுபட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் கொஞ்சம் மேல வந்தார். விஜய் என்ன அர்த்தத்துல இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணிருக்காப்ல இது வரைக்கும்? இந்த வெள்ளம் வந்துச்சு 2015 இந்த தாரா புயல் வந்துச்சு. அப்பெல்லாம் மக்கள் வெள்ளத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவருடைய சொந்த கல்யாண மண்டபத்துல எந்த ஒரு மக்களுக்கு எதுவுமே அடிப்படை வசதி செஞ்சு தரல. முதல்ல அதுமா முன்கை நீண்டால்தான் முழங்கை நின்று சொன்னாங்க. பழமொழி அது. நாம ஒண்ணு செஞ்சாதான் மத்தவங்க செய்வாங்க. மக்கள்கிட்ட இருக்க ஒரு பலகீனத்தை பயன்படுத்தியே இவங்க எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க. இது மக்கள் மேல உள்ள தவற தவிர அரசியல்வாதி மேல தவறு கிடையாது.